இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப். ரொம்ப நல்ல சோப். நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த கோட்டைப்பட்டினம் மீனவர்கள் 7 பேர் சிறைபிடிப்பு. இலங்கை கடற்படை மீண்டும் அட்டூழியம். அங்காராவில் ரஷ்ய தூதர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூன் கண்டனம். உத்தரகாண்டில் திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்ததற்கு அம்மாநில முதலமைச்சருக்கு மு.க. ஸ்டாலின் பாராட்டு. சென்னையில் 6 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்ட நகை வணிகர் வீட்டில் வருமான வரித்துறையினர் ஆய்வு. ஏற்றுமதியின் வளர்ச்சி வீதம் அடுத்த ஆண்டில் அதிகரிக்கும் என நடுவண் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். தீவிரவாதிகளுக்கு புகலிடம் அளிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என ஐநா அவையில் இந்தியா வலியுறுத்தல். டெல்லியில் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக தொடர்வண்டி சேவைகள் பாதிப்பு. நவீன தொழில்நுட்பத்துடன் விரைவில் மின்னணு கிராம திட்டம் தொடங்கப்படும் என நடுவண் அரசு தகவல். சபரிமலை செல்லும் பக்தர்கள் வசதிக்காக தேனி கம்பமெட்டு சாலை ஒருவழி பாதையாக மாற்றம். ஜெர்மனியில் கிறிஸ்துமஸ் வணிக சந்தையில் கனரக சரக்குந்து புகுந்த விபத்தில் 12 பேர் உயிரிழப்பு. இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப். ரொம்ப நல்ல சோப்.